என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்கப்பா. எக்காரணத்தை கொண்டும் நீங்க உங்க பொண்ணு மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன்ப்பா. சொல்லுங்க. அவங்க உங்களை அடிச்சது உண்மையா? சொல்லுங்கப்பா. ஏய், நான் தான் அடிச்சேன். என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? கவரிங் நகையே தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்த பார்த்தா கொஞ்சமா செய்வாங்க. அதான் அடிச்சேன். இதுல என்னடி தப்பு இருக்கு? ஒரு வாத்தியாரா இருந்துகிட்டு திருட்டுத்தனம் பண்ணா எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்டு வந்த. என்னமோ நாங்க வேற வழி இல்லாம உன்னை கெஞ்சி நான் உன் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் எங்களை ஒண்ணும் இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, அன்னாடுங்காச்சிங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்திக்கிட்டே இருந்த. இதே மாதிரி நாங்க அசிங்கப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. என் அம்மாவோட நிர்பந்தத்தினால வேற வழி இல்லாம இது வரைக்கும் நீ அவமானப்படுத்தினதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா என் அப்பாவை அடிச்சு நீ அவமானப்படுத்தினத என்னால பொறுத்துக்கவே முடியாது. ஏன்னா என் அப்பா எங்க குடும்பத்தோட கொலசாமி. எங்க சாமி மேலே நீ கை வச்சிட்ட. இப்ப சொல்றேன், நீ செஞ்சது தப்புதான்னு இத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒத்துக்கிட்டு என் அப்பா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். மரியாதையா என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. போதும், நிறுத்தடி. யாரு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இவ்வளவு நேரம் மரியாதை இல்லாம என்ன நீ பேசின பேச்சுக்கு நீதான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என் பேரை உன் கழுத்துல தாலி கட்டணும்னா நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? தென்றல், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? தென்றல் வேண்டாண்டி, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாதடி, அமைதியா இருடி. அம்மா, நவுரு. அம்மா, இவ சின்ன பொண்ணுமா, கோபத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம வார்த்தையை விட்டுட்டா.
நீங்க தாம்மா பெரிய மனசு பண்ணி இவ்வளவு மன்னிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி உங்க வீட்டு மருமகளா என்னம்மா நீ? அம்மா, நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேம்மா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேம்மா. என்னம்மா பண்ற நீ? அம்மா, அம்மா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். தெரியாம பேசிட்டா. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கம்மா, பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. நான் என்னைக்கும் கோபுர உச்சியில இருக்கிறவன். ஆனா நீ தரையில உட்கார்ந்து கோபுரத்தை அண்ணாந்து பாக்குற. என்னைக்கும் நீ எனக்கு சமமாயிட முடியாது. நீங்களும் உங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்க. என்ன சொன்ன? மன்னிப்பு கேளு. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். தென்றல், வேணாம் தென்றல், நீ பண்றது ரொம்ப தப்பு. வேண்டாம் தென்றல், யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காத. இந்த கல்யாணம் உனக்கு நடந்தே ஆகணும் தென்றல். விடுமா? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் என் உயிரை விட்ட வேண்டி. போதுமா? என்ன திரும்ப திரும்ப உயிரை விட்டுருவேன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன உனக்கு மட்டும் சாக தெரியுமா? எனக்கு தெரியாதா? தென்றல், ஆகாஷ், இது உன்னோட வாழ்க்கை. இத நீதான் முடிவு பண்ணணும். நல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவா எடுப்பா. தென்றல் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா. எதுக்காகவும் யாருக்காகவும் நீ தென்றலை விட்டு கொடுத்துடாத. இதுவரைக்கும் இந்த அம்மா பேச்ச நீ கேட்டதே இல்ல. இன்னொன்னு சொல்லட்டுமா ஆகாஷ்? எக்காரணத்தை கொண்டும் தென்றலை விட்டு கொடுத்துடாதப்பா. ஏய், எதுக்கு அவனை தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க? ஆகாஷ், இன்னும் ஏன்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க?
தைரியமா சொல்லு. தப்பு செஞ்சது இவதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. இல்ல பாட்டி, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். தென்றல் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது. உன் பாட்டி எப்பவுமே தப்பானவ இல்லப்பா. இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டியப்பா. இதுக்கு பதிலா பேசாம நீ என்ன கொன்னு இருக்கலாமே. ப்ளீஸ் பாட்டி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நானா பேசலப்பா, நீதான் பேச வைக்கிற. இவள் இன்னைக்கு வந்தவ, அதனாலதான் இவளுக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. அதனாலதான் இப்படி எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்துறா. ஆகாஷ், உனக்குமா என்ன புரியல? மனசெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு ஆகாஷ். அப்புறம் ஓ இஷ்டம். என்ன மன்னிச்சிரு தென்றல். சபாஷ் தென்றல், சபாஷ். என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்துக்கு மருமகளா வரப்போற நீ எந்த சூழ்நிலையிலையும் சுயமரியாதையோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ உன் சுயமரியாதையில ரொம்ப உறுதியா இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ உன் தன்மானத்திலையும் சுயமரியாதையிலையும் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கேங்கிறத நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இங்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். நீ அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட. ஒருவேளை நீ நான் மிரட்டதுல பயந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா அந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியிருக்கேன். பரவாயில்ல, நீ என்ன அப்படி ஒரு இக்கட்டான முடிவை எடுக்க விடல. உன்னை
உன்னை விட பொருத்தமான ஒரு மனைவி நிச்சயம் என் பேரனுக்கு கிடைக்க மாட்டா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன் கழுத்துல என் பேரன் தாலி கட்டணும். சூப்பர், ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. என்னது, டெஸ்ட் வச்சீங்களா? இப்படிலாம் சொன்னா நான் உங்களை உடனே நம்பி திரும்பவும் மணமேடையில வந்து உட்காருவேன், அப்படிதானே? ஆண்டாளம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நரிக்கு தந்திர குணம், நாய்க்கு நன்றி குணம். ஆனா உங்கள மாதிரி மோசமான மனுஷங்களுக்கு மட்டும்தான் இப்படிதான் தனித்துவமா எந்த குணமும் இல்லாம எல்லா குணமும் கலந்திருக்கும். நீங்கெல்லாம் உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நரியாவும் மாறுவீங்க, பாம்பாவும் மாறுவீங்க, தேலாவும் மாறுவீங்க. கேவலம் உங்க உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் சுயநலத்தோட என்ன உங்க பேரனுக்கு கட்டி வைக்கிறீங்கிற விஷயம் ஆதாரபூர்வமா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் உனக்கு டெஸ்ட் வச்சேன், நீ அதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்ட அப்படின்னு கதை சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? பாருங்க, முடிவா சொல்றேன், இந்த தென்றல் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வருவா அப்படிங்கிறது இனிமே கனவுல கூட நடக்காது. குட் பை, குட் பை. உனக்கு அப்பாதான், ஆனா எனக்கு புருஷன். இவருதான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறோம். அப்படிப்பட்டவர அந்த மனுஷி கை நீட்டி அடிச்சத பார்த்ததுக்கு அப்புறமும் நான் கல்லு மாதிரி அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? எனக்கு என்ன ரோசப்பட தெரியாதா, கோவப்பட தெரியாதா, இல்ல உன்ன மாதிரி கத்தி கூச்சல் பட தெரியாம இருந்தேனா? எல்லாம் எனக்கும் தெரியும்டி. நானும் உன்ன மாதிரி மனுஷிதான். உனக்கு கொதிச்ச ரத்தம் தான் எனக்கும் கொதிச்சுச்சு. ஆனா அது எல்லாத்தையும் எதுக்காக வெளிய காட்டிக்காம அப்படியே அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே வாய் மூடிக்கிட்டு இருந்தேன்.
இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதானே அடுத்து நிக்கிற இவளுங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். அதனாலதானடி நான் அமைதியா நின்ன. ஆனா நீ ஒருத்தி வாழ்க்கை மட்டும்தான் சுயநலமா யோசிச்சு தேவையில்லாம வெட்டியா ரோசப்பட்டு இப்படி எல்லாத்தையும் கொட்டி கலைச்சிட்டு வந்து நிக்கிறிய. இந்த கல்யாணம் பாதியிலேயே நின்னு போன விஷயம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. இனிமே நான் உங்க 3 பேரையும் எப்படி கரை சேர்க்க போறேனோ தெரியலையே. சொல்லுடி, எப்படி கரை சேர்க்க போறேனோ தெரியலையே. பேசி முடிச்சிட்டியாமா? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் ஏதாவது பேச மிச்சம் இருக்கா? அப்படி இருந்தா அதையும் பேசி முடிச்சிரு. என்னடி குரல வசத்தி பேசுற? இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் நீ இன்னும் குரல வசத்தி தான் பேசுறேன்னா அப்போ நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு இன்னும் புரியல? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தப்பே இல்ல. உனக்கு அது தப்பா தெரிஞ்சா என்ன நீயே கழுத்து நெரிச்சு கொன்னுடு. அதை விட்டுட்டு தேவையில்லாம கத்திட்டு இருக்காத. என்னடி சொன்ன? தேவையில்லாம நான் கத்திக்கிட்டு இருக்கேனா? லட்சுமி, லட்சுமி, பிடிக்குப்பா. அடிமா, அடி, 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 கொல்லுங்க. என்ன பண்ற? என்னடி சமாளிக்க பாக்குறியா? நீ பண்ண தப்புக்கு உன்னை அடிச்சிட்டா மட்டும் என் ஆத்திரம் அடங்கிடுமா? ஒரு கட்டத்தனமா கோவப்பட்டு உன் வாழ்க்கையோட உன் தங்கச்சிங்க வாழ்க்கையில சேர்த்து நாசமாக்கிட்ட. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச வந்துட்டு பொண்ணா பெத்ததுக்கு நான் தாண்டி என்ன அடிச்சுக்கிட்டாங்க. போதும், சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பாவை அடிச்சு அவமானப்படுத்தின அந்த ஆண்டாள் குடும்பத்துல நான் மருமகளா போய் சந்தோஷமா வாழணுமா? அப்படி வாழ்ந்தா அது எனக்கு வாழ்க்கை இல்ல, நரகம். அந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கையை வாழ்றதுக்கு கல்யாணம் பண்ணாம காலம் பூரா சும்மாவே இருந்துடலாம். ஆமாண்டி, ஆமா, நீ இருப்ப. உன் வீம்புக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ சும்மாவே இருப்ப. அத பாத்துக்கிட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உனக்கு கல்யாணம் ஆனாதானே இவளுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும். நிறுத்துமா. சும்மா கல்யாணம் கல்யாணம் அதையே சொல்லிட்டு இருக்காத. பொண்ணா பிறந்துட்டா கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கையா? அந்த கல்யாணத்துக்காக அவ எதை வேணாலும் இழந்துடலாமா? அவளுக்கு மானோ ரோஷோ சூடு சுயமரியாதை அப்படி எதுவுமே இருக்க கூடாது, அப்படித்தானே? அப்புறம் என்ன சொன்ன? நம்மளாம் ஒண்ணும் இல்லாதவங்க, நமக்கெல்லாம் எதுக்கு மானோ ரோஷோன்னு கேட்டல? ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு தாமா மானோ ஈனோ ரோஷம் எல்லாம் அதிகமா இருக்கணும். இன்னொரு விஷயம், நாம ஒண்ணும் சுத்தமா ஒண்ணும் இல்லாதவங்க இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வாழல. எல்லார் மாதிரியே நாமளும் 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறோம், கௌரவமா நல்ல துணிமணியெல்லாம் உடுத்துறோம். இதெல்லாம் எதுக்காக? கண்டவங்களுக்கு முன்னாடியும் நம்ம தன்மானத்தை இழந்து அசிங்கப்படுறதுக்கா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா எனக்கு என்ன, கல்யாணமே நடக்காதா? ஏன் நடக்காது? அப்பா சம்பாதிக்கிறாரு, பத்தாததுக்கு நான் என் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கௌரவமான வேலையை பார்த்துட்டு சம்பாரிச்சுட்டு தானே இருக்கேன். என் தங்கச்சிங்களும் படிப்பு முடிப்பாங்க, நாளைக்கு அவங்களும் சம்பாதிக்க தான் போறாங்க. அப்புறம் என்னம்மா? உலகத்துல அந்த ஆகாஷ் மட்டும்தான் மாப்பிள்ளையா? எனக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாரா?
நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எங்க 3 பேருக்கும் நல்ல மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்கம்மா. ஆமா, கிடைப்பாங்க. தா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு வாசல்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு பார்த்து இல்ல. இவ்வளவு பேசினவங்களும் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவளுகளே நம்மள பத்தி பேசுறாளுங்க. இதுக்கப்புறமா நம்ம தெருவுல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இந்த லட்சணத்துல நமக்கு மாப்பிள்ளை மட்டும் எப்படி கிடைச்சிருவாரு? மா, இது உன்னோட தேவையில்லாத பயம்மா. நாம ஏன் தெருவுல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது? நாம என்ன கொலையா பண்ணிட்டோம்? இல்ல ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சிட்டோமா? அப்படி எதுவுமே பண்ணல. அப்புறம் என்னம்மா? பெத்த அப்பாவ அவமானப்படுத்தின குடும்பத்துல வாழ முடியாது, அப்படி ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையே தேவையில்லைன்னு கல்யாணத்தை நிறுத்தின நான் ஏமா தெருவுல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது? இப்படி ஒருத்தைய பொண்ணா பெத்த நீங்க ஏன் தெருவுல தலை நிமிர்ந்து நடமாடக்கூடாது? சொல்லுமா. ரொம்ப சரியா சொல்லணும்னா நம்மள மாதிரி மனுஷங்க மட்டும்தாமா தெருவுல ரொம்ப கம்பீரமா, கௌரவமா, திமிரா, கெத்தா தலை நிமிர்ந்து நடக்கணும். சும்மா நடமாட முடியாது, நிக்க முடியாது, தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான், கல்யாணமே ஆகாது, வாழ்க்கையே போச்சு, அவமானப்பட்டுட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம புலம்பிக்கிட்டே இருக்க. நான் கூட ஆரம்பத்துல உன்ன மாதிரி இந்த விஷயத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா என்ன அடிச்சதுக்காக என் பொண்ணு தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய தொலைச்சிட்டாளேன்னு நினைச்சு பரிதாபம் தான் பட்டேன். ஆனா இப்ப என் பொண்ணு பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அற்புதமான புள்ளைய அப்படி ஒரு மோசமான குடும்பத்துல தள்ள பார்த்தோமேன்னு வெக்கப்படுறேன். என்னங்க நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. லட்சுமி, நம்ம பொண்ணை சரியான புரிதலோட தான் வளர்த்துருக்கோம். இவ்வளவு நினைச்சு நம்ம பெருமைப்படணுமே ஒழிய வருத்தப்படக்கூடாது. அப்பா, பாத்தியம்மா அப்பா என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்காருன்னு. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை நான் எவ்வளவு மரியாதையா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டேன், தடுத்துட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, கடவுளே, என் வேதனை இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் புரியலையே. நான் என்ன செய்வேன் கடவுளே? நான் என் பொண்ணுங்களே எப்படி கரை சேர்க்க போறேன்னு புரியலையே. தென்றல், நீ இன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.
வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஆதங்கப்படுறதா இல்ல என் பிள்ளையோட வாழ்க்கை ஆரம்பத்திலேயே முடிச்சு போச்சேன்னு வருத்தப்படுறதா? ஏன் இப்படி அமைதியாவே நின்னுகிட்டு இருக்க? நான் கேக்குற கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? சரி, நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆனா ஆகாஷ்க்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க யாரையுமே அவன் நம்பினது இல்ல. உன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட உன் பேரனுக்கு இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட துரோகம் பண்ணிருக்க தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பெல்லாம் அந்த தென்றல் தான் பண்ணியிருக்கான். தன்னோட வரட்டு பிடிவாதத்தால தனக்கு கிடைச்ச வரத்தை சாபமாக்கிக்கிட்டு போயிட்டான். என் பேரனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டியதில்லை. சரிம்மா, நாங்க எதுவும் சொல்லித் தரல. ஆனா ஆகாஷ் இனிமேலும் ஓ வார்த்தைய நம்புவானான்னு அவங்கிட்டயே கேளு. எனக்கு நீதான் முக்கியம். உன் வார்த்தை தான்ப்பா எனக்கு முக்கியம். நீ சொல்லு. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நீயும் நம்புறியா? சொல்லு ஆகாஷ். இந்த கல்யாணம் நடக்காம போனதுக்கு நான் தான் காரணமா, இல்ல அந்த தென்றலோட வரட்டு பிடிவாதம் காரணமா? ஆனா இப்பவும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு என் மேல இருக்கா? சொல்லு ஆகாஷ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் என்னைக்குமே உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு நீ என் வார்த்தைய நம்புறியா இல்லையா? சொல்லு ஆகாஷ், உனக்கு இந்த பாட்டி மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? உங்களை தவிர நான் வேற யார பாட்டி நம்ப போறேன்? கேட்டீங்களா? என் பேரை என்ன முழுசா நம்புறான். எனக்கு அது போதும். உலகத்துல அந்த தென்றல் மட்டும்தான் பொண்ணா என்ன? இன்னும் ஒரே மாசத்துல நான் என் பேரனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன்னு பாருங்க. உன் பாட்டி உன்ன பொம்மை மாதிரி வளர்த்திருக்காங்கன்றது உனக்கு இன்னுமா புரியல? உனக்கு தென்றல் தான் வேணும்னு உன் பாட்டி கிட்ட அடம் பிடிச்சு தென்றலை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பேசிருக்கலாம்ல. சரி, மண்டபத்துல தென்றல் உன்கிட்ட கேட்டால, உனக்கு அவளோட வாழ்றதுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அப்பவே அவளோட வந்துட சொல்லி. அந்த நேரத்துல ஆகாஷ், நீ சரியான முடிவு எடுத்திருந்திருக்கணும். சரியான முடிவுனா என்ன முடிவு? என் பாட்டி வேணான்னு உதறிட்டு
தென்றல் கூடவே போயிருக்கணுமா? ஆமா, போயிருக்கணும். என்ன பேசுறீங்க நீங்க? நான் அந்த நேரத்துல தென்றல் தான் முக்கியம்னு சொல்லி தென்றல் கூடவே கிளம்பி போயிருந்தா நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா பாட்டியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? தென்றல் கூட கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அவமானத்துல பாட்டி உயிரை விட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. அப்படிதான் நடந்திருக்கும். இல்ல ஆகாஷ், இங்க பாரு, உன் பாட்டிய பத்தி உனக்கு சரியா புரியல. உன்னோட பாட்டி எப்பவுமே அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. என் பாட்டிய பத்தி எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணும் விட்டு போயிடல. நீ பாட்டிக்கு பயப்படாம தைரியமா உன் தென்றல சந்திச்சு எனக்கு நீதான் முக்கியம்னு அவகிட்ட பேசினாலே போதும். நிச்சயமா தென்றல் உன்னை ஏத்துக்குவா. ஆமாப்பா, உன் வாழ்க்கைக்கு யாரு முக்கியங்கிறத நீதான் முடிவு பண்ணது. உன்ன மாதிரியே நானும் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு மாதவிக்கும் சாரதாவுக்கும் பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுப்பா. போதும், இதுக்கு மேல ரெண்டு பேரும் எதுவும் பேச வேண்டாம். இதான் சாக்குன்னு எனக்கும் பாட்டிக்கும் பிரிவினை உண்டு பண்ண பாக்குறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். ப்ளீஸ் போங்க இங்க இருந்து. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க அம்மாவை எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா சாரதாக்காவோட வாழ்க்கையும் வீணா இருக்காது, ஏன் வாழ்க்கையும் வீணா இருக்காது. ஐயா, உங்க அம்மாவை பார்த்து பயந்து நடுக்கிட்டு இப்பதான் ஏதோ 2 வார்த்தை அவங்களை எதிர்த்து கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கே இத்தனை வருஷம் கழிச்சுதான் தைரியம் வந்திருக்கு. உங்க பிள்ளைக்கு மட்டும் உங்க அம்மாவை கேள்வி கேட்கிற தைரியம் உடனே வந்துருமா? அவனும் உங்களை மாதிரி தானே இருப்பான். அவனுக்கு இன்னும் தைரியம் வரதுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகும். அதுக்குள்ள என் பிள்ளையோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நீங்க எனக்கு நல்ல புருஷனாவும் இல்ல, என் பிள்ளைக்கு நல்ல அப்பாவாவும் இல்ல. உங்களை பாக்குறதுக்கே ஆர்வருப்பா இருக்கு. இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்தத நினைச்சா வெக்கமா இருக்கு. மதுவே, அழாத, நான் சொல்றத தொடாதீங்க. மண்டபத்துல சாரதாக்கா மூலமா உங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சப்போ நான் உங்களை மொத்தமா வெறுத்துட்டேன். அப்பவே நீங்க எனக்கு புருஷனும் இல்ல, நான் உங்களுக்கு பொண்டாட்டியும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இன்னும் எதுக்காக தெரியுமா இந்த வீட்டுல இருக்க? எப்படியாவது ஆகாஷ் கூட தென்றல சேர்த்து வச்சிட மாட்டோமான்ற நப்பா செயலதான். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன தொட்டு பேசுறது, என்கிட்ட நெருங்கி வரதுன்னு ஏதாவது வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தென்றல் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போராடினது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கடைசியில இந்த கல்யாணம் நின்னதுக்கு நீயும் தானே ஒரு வகையில காரணம். இப்ப என்னன்னா அந்த கல்யாணம் எப்படியாவது நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா நீங்க எப்படி பேசுறீங்க? இந்த கல்யாணம் நின்னதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? சார் ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க தானே தென்றல் கிட்ட யார் பேச்சையும் கேட்காம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நல்லா யோசிச்சு சுயமா ஒரு முடிவெடுன்னு ஐடியா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தானே தென்றல் நல்லா யோசிச்சு இந்த கல்யாணம் வேண்டாங்கிறதையே ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சா. டேய், தென்றல் சுயமா யோசிச்சு கடைசியில ஆகாஷ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அந்த எதிர்பார்ப்புலதான் நான் உங்ககிட்ட அப்படி ஒரு ஐடியாவே சொன்னேன். ஆனா அவங்க கல்யாணமே வேணாம்னு மாத்தி சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? இங்க பாரு சித்து, நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காம போனதுதான் சரியான விஷயம். இன்னும் சொல்ல போனா இது தென்றல் சுயமா யோசிச்சு எடுத்த முடிவு. அப்ப கூட அவ ஆகாஷ்க்கு அவகாசம் கொடுக்கதான் செஞ்சா. உனக்கு நான் தான் வேணும்னா உன் பாட்டிய மறந்துட்டு இப்பவே என் கூட வந்துருன்னு
ஆகாஷ் கிட்ட தென்றல் கேட்கதானே செஞ்சா. ஆனா அப்ப கூட ஆகாஷ் அவன் பாட்டி பக்கம் தான் நின்னான். தென்றலை பத்தி அவன் யோசிக்கவே இல்லையே. ஆகாஷ் தென்றலை பத்தி யோசிக்காமலாம் இல்லம்மா. அவருக்கு தென்றலை கல்யாணம் பண்ணிக்கதான் ஆசை. ஆனா ஆண்டாள் பாட்டி தான் அவர்கிட்ட பழசெல்லாம் சொல்லி ஆகாஷ ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரிடா, அந்த நேரத்துல அவன் இடத்துல நீ இருந்திருந்தா என்னடா செஞ்சிருப்ப? சொல்றா, ஆகாஷ் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப? பாட்டிய அப்புறமா சமாதானப்படுத்திக்கலான்னு அந்த நிமிஷமே தென்றல் கழுத்துல தாலி கட்டிருப்பியா மாட்டியா? நீ மட்டும் இல்ல, அந்த நேரத்துல ஆகாஷ் இடத்துல வேற எவன் இருந்திருந்தாலும் நான் சொல்ற முடிவுதான் எடுத்திருப்பான். ஆனா ஆகாஷ் ஏன் தைரியமா அந்த முடிவு எடுக்கல? ஏன்னா அவன் சரியான பாட்டி சென்டிமெண்ட் பிடிச்ச பைத்தியம். அவனுக்கு தென்றலை விட பாட்டி தான் முக்கியம். அப்படிப்பட்ட அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிடா தென்றல் சந்தோஷமா வாழ முடியும்? பாரு மச்சான், இந்த கல்யாணம் நின்னதுதான். இனிமே எக்காரணத்தை கொண்டோம் தென்றல் ஆகாஷ திருப்பி கூட பார்க்க மாட்டான். அதனால இந்த கல்யாணம் நின்னு போறதை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு நீ எப்படி தென்றலை கல்யாணம் பண்ணிக்க போறங்கிறத பத்தி மட்டும் யோசி, வேற எதையும் யோசிக்காத, சரியா? சிறுத்தை சொன்னதுதான் நானும் சொல்றேன். இனிமே தென்றல் உனக்குதான். இனி அவளுக்கு நீ எவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியுமோ அவ்வளவு நம்பிக்கையா இரு. மத்தபடி வேற எதையும் யார பத்தியும் யோசிக்காத, புரியுதா?